ஹாய் ஹலோ. இன்றைக்கி நான் சூப்பராக ஒரு நியூ ரெசிபி ஒன்று போட போகிறேன். இது வந்து சிக்கன் பம்ப்கின் மசாலா என்ன இருக்குது, அதாவது சிக்கன் பூசணிக்காய் போட்டு ஒரு மசாலா பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இனி நான் ஒன்று மேலே ஒன்றா என்னென்ன பண்ணுறேன்னு பாருங்கள். எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் மிளகாய்த்தூள் போட்டுட்டு எண்ணெய் காஞ்சதும் அதில் ஒரு 3 பல்லாரி போட்டிருக்கேன். அதாவது 3 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். அது நல்லா வதங்கி வரும்போது பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி, வெள்ளைப்பூடு, அப்புறமட்டு கொஞ்சமாக பெப்பர் சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி அடித்து அதையும் கூட சேர்த்து வெங்காயத்தோடு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். அது நல்லா வதங்கி வரும்போது ஒரு பச்சை மிளகாயை நாளாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறமாட்டு பெரிய தக்காளி பழம் ஒன்று எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இதுக்கு கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்தோன்னா சீக்கிரமாக தக்காளி வெங்காயம்லாம் வதங்கி கிடைக்கும். இதோட நான்வெஜ்ஜுக்குள்ளே கறி மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இது வந்து ஹோம்மேட் மசாலா பொடி தான். இது வந்து வெளியிலேருந்து வாங்கிறது கிடையாது. இது வீட்லேயே பண்ணுறது. எங்கள் அம்மாவோட ரெசிபி. இந்த கறி மசாலா பொடியோட ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இந்த மிக்ஸி ஜாரில் உள்ள தண்ணியை நான் கழுவி வச்சுருக்கேன். அதை கொஞ்சமாக ஊற்றி எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த மசாலா நல்லா கொதித்து வரும்போது நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்து மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பிரட்டி விட்டாச்சு. இனி கொஞ்சம் தண்ணி சேர்த்து சிக்கனை மூடி வச்சு வேக விட்டுக்கணும். பாருங்கள், பூசணிக்காயை இந்த மாதிரி இந்த சைஸ் துண்டாக வெட்டி வைக்கலாம். வெட்டி வச்சாதான் வெந்து அழகாக குழையாமல் பீஸாக உங்களுக்கு கிடைக்கும். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நான் பாதி பூசணிக்காய் தான் எடுத்திருக்கேங்க. எடுத்து இந்த மாதிரி சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். இந்த சீடை என்றைக்குமே தூர போடாதீங்க. இந்த சீடை நல்லா கழுவி காய போட்டு நீங்கள் அந்த தோலை மட்டும் உரிச்சிட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன்னா கொஞ்சம் வந்து நான் சாப்பிடுவேன். இன்னும் மீதியை வந்து நல்லா கழுவி காய போட்டு விதைக்காக எடுத்து வச்சுருவேன். வித்து இந்த மாதிரி நிறைய நான் வந்து சீட்ஸ்லாம் சேர்த்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி இதை வந்து சீடுக்கு கூட நீங்கள் வச்சுக்கலாம். தொட்டியில் கூட நீங்கள் இதை போட்டிங்கன்னா இந்த செடி படர்ந்து வரும்போது காயும் காய்க்கும். அந்த பூசணிக்காய் இலையில கூட ஒரு ரெசிபி இருக்குது. உங்களுக்கு நான் அதை இன்னொரு நாள் போட்டுக்கிறேன். சிக்கன் வெந்துட்டுருக்கு. அதுக்கிடையில் உங்களுக்கு நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். அதாவது இது பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு மரத்துண்டு மாதிரி தான் இருக்கும். இந்த இருக்குது பாருங்கள், மரக்கட்டை மாதிரி தான் இருக்கும். இது நான் கேரளாவிலேருந்து வாங்கிட்டு வந்தது. இதோட பேர் வந்து பதிமுகம். இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் நீங்கள் பதிமுகம்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாக்கெட்டில் இந்த மாதிரி இந்த மரக்கட்டையை வந்து சீவி வச்சுருப்பாங்க, சின்னதாக வச்சுருப்பாங்க. இதை நீங்கள் இந்த மாதிரி ஒரு துண்டு எடுத்தாலே போதும். எடுத்து தண்ணி, அதாவது குடிக்கிறதுக்கு நீங்கள் வெந்நி போடுவீங்க இல்லையா, அந்த சூடு தண்ணியில் இதை நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா இதில் உள்ள சத்தெல்லாம் அதில் இறங்கி ஒரு லைட் பிங்க் கலரில் அந்த தண்ணி கிடைக்கும். லைட் ரெட் கலர் மாதிரி கூட உங்களுக்கு கிடைக்கும். அந்த தண்ணியை குடிச்சிங்கன்னா சாப்பாடு சீக்கிரம் ஜீரணமாகும். ரொம்ப தாகம் எடுக்காது. ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது இன்றைக்கி காலையில் தோசை சாப்பிட்டதுனால ரொம்ப தாகமாக இருக்குங்க. எவ்வளோ தான் தண்ணி குடிச்சிட்டே இருக்க வேண்டியிருக்கு. அதனால் இந்த பதிமுகம் போட்டு நான் தண்ணி போடுறேன். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், அடுப்பில் பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணி கொஞ்சம் லேசாக சூடானதும் இந்த மாதிரி இந்த ஒரு துண்டு எடுத்து இப்படி நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு இந்த தண்ணி வந்து கொஞ்சம் சூடான உடனே அந்த தண்ணியோட கலர் மாற ஆரம்பிச்சிடும். ரொம்ப கொதிக்க விடணும்னு இல்லை. ஓரளவுக்கு நல்லா சுட்டதுக்கு அப்புறமா நீங்கள் ஆஃப் பண்ணி மூடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த தண்ணியை கொஞ்சம் குடிக்கிற சூட்டில் ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் குடிங்க. இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம். சிக்கன் நல்லா கொதிச்சு வெந்துட்டுருக்கு. நான் கொஞ்சமாக மல்லித்தழை போட்டிருக்கேன். இன்னும் வேகணும். அதனால மறுபடியும் மூடி வச்சு சிம்மில் போட்டு வேக வைக்க போகிறேன். பாருங்கள், தண்ணி என்ன கலரில் இருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி அந்த கட்டை போட்ட உடனே அந்த தண்ணியோட கலரே அப்படி சேஞ்ச் ஆயிரும். ரொம்ப நல்லது குடிக்கிறதுக்கு. நீங்களும் இதே மாதிரி நாட்டு மருந்து கடையில் போய் பதிமுகம்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். இந்த மாதிரி வாங்கி இந்த தண்ணியில் இந்த கட்டை வாங்கி போட்டு தண்ணி போட்டு குடிச்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும்.
சிக்கன் நல்லா வெந்துருச்சுங்க. இது கூட இனி நம்ம இந்த பூசணிக்காயை சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது உருளைக்கிழங்கு எப்படி வெந்து கிடக்குமோ அதை மாதிரி இருக்கும். ஆனால் உருளைக்கிழங்கு டேஸ்ட் இல்லை, டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லது. பொதுவாகவே பம்கின் அதாவது பூசணிக்காய் வந்து ரொம்ப நல்லது. இந்த மாதிரி தண்ணியில் அந்த கிரேவியில் நல்லா அமுக்கி முங்குற மாதிரி வச்சுட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பூசணிக்காயெல்லாம் வெந்து நல்ல குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம கொஞ்சமாக மல்லித்தழை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தழை போட்டால் போதும். ஏற்கனவே நம்ம கொஞ்சம் போட்டிருக்கோம். இதுக்கு கருவேப்பிலையெல்லாம் தேவையில்லை. கருவேப்பிலை போட்டால் நம்ம போட்ட மசாலா ஃப்ளேவர் வந்து எதுவுமே தெரியாதுங்க சாப்பிடும்போது. அந்த கருவேப்பிலை ஃப்ளேவர் தான் இருக்கும். அதனால் கருவேப்பிலை போடாமல் மல்லித்தழை மட்டும் கொஞ்சமாக போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி புது புது ரெசிபி போடும்போது நீங்களும் இந்த மாதிரி செய்து பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.